இன்றைக்கி நம்ம ஒரு கூடை பார்க்குறோம். இது பூஜை கூடைன்னு கேட்டாங்க. திரும்பி அவங்க கொஞ்சம் பெருசாகவே பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால ஒரு கூடை கொடுக்கு அந்த கூடை கேட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக இருக்கும். 6 மந்த் 1 இயர் பக்கமாகவே இருக்கும். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு டைம்லாம் போடாமல் இருந்தேன். போட்டு ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ லாஸ்ட்டில் ஒரு பூஜை கூடை போட்டு தான் அந்த கூடையை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. 4-5 கூடை ஆர்டர் இருக்குது. இப்போ நான் அதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கூடையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சிஸ்டர் போட்ட அளவில் நான் போட்டேன். அவங்க சொன்ன அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் தான் போட சொன்னாங்க. ஆனால் அவங்க கட் பண்ண சொன்ன ஒயர் ரொம்ப வேஸ்டேஜ் நிறையா போச்சு. அதனால் நான் என்ன சொன்னேன், இந்த ஒரு லைனும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மேலே உள்ள பூ நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். அதுக்கு சாண்டில் மட்டும் பத்தலை. அதனால் சாண்டில் கலர் ஒயர் மட்டும் நான் ஜாயின் பண்ணி இந்த கூடையை நான் போட்டிருக்கேன். இந்த கூடையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேஸ் எல்லாம் பாருங்கள். நான் போட்டு முடிச்சுட்டு அழகாக 6 பக்கமும் நான் அழகாக நீட்டாக குப்பி வச்சிட்டேன். வச்சனால இந்த கூடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது ஒரு பூஜை கூட அந்த க்ரீன் கலர் கூடை போட்ட மாதிரியே இப்போ எனக்கு ஒரு 6 கூடை ஆர்டர் வந்திருக்குது. அந்த கூடைக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரு கூடை அப்படி போட்டிருக்கிறேன். இன்னொரு 3 கூடை போட வேண்டியிருக்குது. கேட்டிருக்கிறாங்க இதே மாதிரி என்னை போட்டு கொடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக இந்த பூஜை கூட ஆர்டர் தான் எனக்கு போயிட்டுருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கூடையெல்லாம். இது போன தடவை போட்டு அதே மெத்தடில் தான் போட்டிருக்கிறேன். அந்த கூடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக அதே மெத்தடில் தான் போட்டிருக்கேன். கலர் தான் சேஞ்ச் பண்ணிக்க. க்ரீன் அண்ட் ரெட் அண்ட் எல்லோ போட்டிருக்கிறேன் பாருங்க. இந்த கூடையில் எல்லாருமே இந்த சைடில் போட்டிருப்பாங்க பார்த்துடுங்க. இதுலேயும் மேலோடி போட்டிருப்பாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டவங்க எனக்கு அந்த இது வேண்டாம் இப்படியே போடுங்க அப்படி போட்டு காட்டினேன். அவங்க அது ரொம்ப ரொம்ப ஒடுக்கமாக இதாக இருக்குது, எனக்கு உள்ளெல்லாம் கை உள்ள போகுதுன்னாங்க. அதனால் அதுக்காக அது வேண்டான்னு சொன்னதுனால நான் அதை வைக்கலை. இதை மட்டும் போட்டிருக்கிறேன். இது மட்டுமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. அதனால் இந்த டிசைன்லேயே போட்டுட்டேன். ஆனால் அந்த சைடில் இந்த 2 பக்கமும் இந்த சாண்டலும் 2 சேர்ந்து வந்ததுன்னா ஆனால் அந்த கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹைட் நல்லா பெருசாக வர பார்த்துடுங்க. ஆனால் அவங்க அது வேண்டாம் எனக்கு இதுவே போதும், இதுக்கெல்லாம் நல்லா தாராளமாக வைக்கிறதுக்கு வேணும். ஒரு சீப்பு பழம் தேங்காய் பூஜை கொண்டு போகிறதுக்கெலாம் அப்படியே கொண்டு போகிறதுக்கு எனக்கு வேணுனாங்க. அதனால் செரிஞ்சில் அவங்களுக்கு போட்டிருக்கிறேன். இன்றைக்கி இது ஹேண்டில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த கூடைக்கு நம்ம கைப்பிடி போட்டு முடிச்சாச்சு. இந்த பூஜை கூடைக்கு பாருங்கள் கைப்பிடி போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூஜை கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த கூடை ப்ளெயினாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் பாருங்கள், இந்த கூடையில் எல்லாத்துலேயுமே சின்ன ஃப்ளவர் மாதிரி செஞ்சு எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கூடை முட்டையாக இருந்ததுக்கும் இப்போ நான் ஃப்ளவரில் போட்டேன்னா இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? இந்த கூடையும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் அதேமாதிரி கூடை போட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ.